இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆண்டிற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகைக்கு 2 ஆண்டுகள் 3 மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் வட்டி தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஆண்டிற்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என் வந்து இயர் வித் மந்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ மந்த்ன்றதை பார்த்துறேன். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 2 வருஷத்துக்கு 24 மாதங்க. ஒரு 3 மாதம் அவங்களே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த டியூரேஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 27 மாதம். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆண்டிற்குன்னு கேட்டனால இந்த 27 மந்த்தை இயருக்கு மாத்திரக்காக 12 டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? 12 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இது அப்படியே கூட வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். தனிவட்டி எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்றத 100%ங்கிறது எப்பயுமே அசல் தொகையாக இருக்கும். அவர் எவ்வளோ வைப்பு நிதியாக செலுத்தியிருக்காரு? 10,000 ரூபாயை செலுத்தியிருக்காரு. இதோட தனிவட்டி தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனிவட்டிக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். ஸோ எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறதான் தனிவட்டியோட சதவீதம். ஓகேங்களா? நான் 3 அடிக்கிறேன். 4 × 3 12, 9 × 3 27. 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 10ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிடுறேன். நல்லா நோட் பண்ணுங்கள். நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறேன், சைடில் இருக்கிறத சிம்ப்ளை பண்ண போகிறேன். ஸோ 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 10,000ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், நேருக்கு நேர் இருக்க தான் சிம்ப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்களேன். இங்கே 9 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது, ஒரு 1000 இருக்குது. அப்போ 9/4 இன்ட்டு கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1000. நான் 4ஆல் அடிக்கிறேன். 1 4 4, 25 × 4 100. 25 × 4 100. அப்போ 250ன்னு வரும். கரெக்டுங்களா? 250ன்னு வரும். 9 25ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதாவது 4 25ங்கிறது 100ங்க, 8 25ங்கிறது 200. அப்போ 9 25ங்கிறது 225ன்னு கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு ஜீரோ மட்டும் இருக்காப்புல, அவனை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான தனிவட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 2250 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் வந்து பிளாக் கலர் ஆட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. முக்கியமாக மேக்ஸ் வித் MMK இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.